சரி. அண்ணன் ஆகாரத்தையும் மறந்தான். ஆமா, தவம் இருக்கணும்னு சொன்னா அண்ணன் ஆகாரத்தையும் மறக்கணும். சாப்பாடு கிடையாது. நம்மளே மாதிரி சப்பானி மாடன் கோயிலுக்கு சரி எவ்வளவு அழகா விரதம் இருந்து படிக்க பாத்தீங்களா? பிள்ளைக்கு விரதம்னா விரதம் 8 நாளா பச்சை தண்ணி வாயில படல. பச்சை தண்ணி வாயில கிடையாது, மிளகு மட்டும் வாய்க்குல பூரா ரோஸ் வாட்டர் தான். 24 வருஷம் இருக்கும். 24 வருஷம் பச்சை தண்ணி பல்லில படல, பூரா ரோஸ் வாட்டர். இல்ல டெஸ்ட் மார்க்ஸ் ஒரே அறதான், தண்ணி கிடையாது, தண்ணி கிடையாது. அடேங்கப்பா, எங்க மாமா இருக்கான தர்கராசன். அப்ப பெசல் தோசை மட்டும் 6 பெசல் தோசை இறக்கிருக்கான். சரி, 10வது வரைக்கும் 2 ஆம்லெட், 3/4 கிலோ காலிஃபிளவர் இந்த ஏத்த கடலை மட்டும் வாங்கிருக்கு. அவர் ஒருத்தருக்கு பாத்துக்கிட்டே இருந்தியப்பா. என்ன செய்ய, எனக்கு வந்து அடுத்தவங்க சாப்பிடுறத வேடிக்கை பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும்ல. 3 தாரா கோழி முட்டை ஒரே வாயில வச்சுட்டான். 3 தாரா கோழி முட்டை. விரதம்னா அப்படி இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்க கடு விரதம் தான் கத்துக்கோங்கப்பா. கடு விரதத்துல நம்ம ஜப்பானி மாட வந்து அப்ப பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன். ராஜமன்னன் ஆகாரத்தை மறந்து, அவனுக்கு ஆகாரமே கிடையாது. கிடையாது. நம்மளே மாதிரி சோறு தண்ணி கிடையாது. உறக்கமே கிடையாதுப்பா. அடேங்கப்பா, உறங்கி எவ்வளவு நாளா ஆகுது? எவ்வளவு நாள் ஆகுது? சரி, அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாவே உசித்துக் கொண்டு அரக்கா வல்லரக்கா ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய நாளையிலே, தவம் இருக்கக்கூடிய வேளையில ஓரம் ஆண்டு தவமே தவமே கிடையாது கிடையாது. ஒரு வருடமா தவம் இருந்தான். உடையவன் சிவபெருமான் வரவும் இல்லை, வரவில்லையா? 2ஆம் ஆண்டு தவம் இருந்தான். அந்த ஈஸ்வரனோ வரவும் இல்லை. முடியல 3 வருஷமா ஆச்சுப்பா. முக்காம 3 வருஷம் இருந்த இடத்துல இருந்திருக்கான். ஆமா, என்ன சொல்லுதான்? மூத்த குழந்தையா வந்தாளா? அவனா வருவா, இன்னும் 1 வாரத்துல வந்துருவா. ஐயா பகவானே, முக்கண்ணர் பகவானே வரலையே. சரி, அப்படி இருந்தும் நம்பிக்கை விட்டானாப்பா. நம்மளால முருகனுக்கு வெறும் 41 நாள், சரி, ஐயப்பனுக்கு வெறும் 60 நாள் இருக்க முடியுமா? இருக்க முன்ன என்ன பாடுபட வேண்டியிருக்கு? என்ன பாடு? அம்மனுக்கு. ஆமா, மஞ்ச புடவை கட்டி அம்மனுக்கு ஓம் சக்தி பராசக்தி அவளுக்கு ஒரு 15 நாள் அந்த தவத்தையே நம்மளால இருக்க முடியலையே. வல்லரைக்கு பகவான நோக்கி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு கிடையாதுப்பா. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, 3 வருடம் ஆச்சு. அடேங்கப்பா, வந்தாரா? வரல. ஆனா கெட்டிக்காரன் தாய். ஏம்பா 3 வருஷம் கட்டுப்படுத்தி இருந்துட்டாமல்ல. 3 வருஷம் தான்ப்பா ஆயிருக்கு. அதனால 60 நாளே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருந்து பகவான் வரலைன்னு சொல்லி நம்பிக்கை விட்டானா? விடலையா? ஆமா, யாச்சும் ஆண்டவன் வந்துட மாட்டாரா? சரி, கேக்குற வரத்தை கொடுத்துட மாட்டாரா? ஆமா, சரி என்று சொல்லி வல்லரக்க ராஜமன்னன் 4ஆம் ஆண்டு தவமே நாதனோ நாமரமோ இல்லை. 5ஆம் ஆண்டு தவமே அரணாரோ வரமோ இல்லை. 6ஆம் ஆண்டு தவமே இருந்தா சிவபெருமான் வரவும் இல்லை. மாறி மாறி என்ன அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா
மாறி மாறி சொல்லி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. எந்நாட்டுடைய சிவனே போற்றி போச்சு போச்சு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போச்சு போச்சு. ஓம் நமச்சிவாய ஓம் டிவா. இப்படி சொல்லி சொல்லி 12 வருஷம் 12 வருஷம் அடேங்கப்பா. என்னத்த சொல்ல சரி. 12 வருடமாக பாரதம் செய்து வருகிறார். பாரதமா செய்து வருகிறார். 12 வருஷம் ஆச்சப்பா. சரி. இன்னும் அந்த பகவான் வரலையே. பகவான் வரலைன்னு சொல்லி நம்ம செஞ்ச தவத்து ஆண்டவருக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையா? சொல்லி வல்லரக்க ராஜமன்னன் எப்படி புலம்புகிறான் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா புலம்புகின்றான்? ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஆண்டவன பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கு செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா மாரியம்மா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இறையலாகு ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. அப்பம் பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன் ராஜமன்னா ஆண்டவனை பகவானே ஆண்டவனே இந்த அரக்கன் செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா? ஆமா ஈஸ்வரனை பகவானே சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா என்று சொல்லி என்று சொல்லி நீலகிரி பர்வதத்திலே வல்லரக்க ராஜமன்னன் ஐயா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி சரி அள்ளும் பகலும் தவம் இருந்து வருகிறானப்பா. ஆமோ அவனுடைய தவநிலை பொறுக்கல என்ன 12 வருஷம் உருகி உருகி ஆண்டவனே நினைச்சு தவம் இருந்திருக்கு. உருகி ஆமா ஆங்கார கோபத்தோடு சரி வரட்டு பிடியோடு ஆமா அரகரா சிவசிவ அரகரா சிவசிவ அரகரா சிவசிவ அரகரா சிவசிவ அரகரா சிவசிவ 12 வருஷம் தவநிலை பொறுக்காமல் ஆதி வெள்ளி கைலாசமலை கிடுகிடுன்னு ஆடுது. பார்த்தால் அம்மை பார்வதி பகவானை நினைத்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றாய்? ஆண்டவனை பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ நாளும் இல்லாத குளமாயிருப்பதன் நாடாத கைலாசம் நாடாத ஆடுவதன் விவரம் ஆடாத கைலாசோ ஆடாத கைலாசோ ஆடுவதே விவரம் என்ன? அசையாத கைலாசம் கைலாசம் அசைவதற்கு அதையாத கைலாசோ கைலாசோ அசைவதற்கு விவரம் என்ன? பார்வதி அம்மா பாக்குறா கைலாசம் ஒரு நாள் இல்லாத திருக்கோலமா இப்படி நடுங்குகிறது. ஐயா இப்படி நடங்குது. ஆண்டவனே பகவானே ஆடாத கைலை மலை இன்னைக்கு ஆடுவதென்ன அசைவதென்ன? ஆமா அப்படின்னு பார்வதி அம்மா கேக்குறா. ஆண்டவா என்ன இவ்வளவு நாள் இப்படி இருந்த கைலாச மலையில சரி இப்ப ஏன் திடீர் திடீர்னு இப்படியே போயிட்டு ஏ பார்வதி அம்மா என்னை நோக்கி ஒரு மானிடவன் தவம் இருந்து வருகிறான். தவம் இருந்து வருகிறான். அவனுடைய தவநிலை ஒரு கமன் நம்ம கைலாசம் ஆடுகிறது பார்வதி. ஐயா ஆண்டவனே பகவானே என்னம்மா உங்களை நோக்கி ஒரு மானிடன் தவன் இருக்கிறான் என்று சொன்னால் ஆமா அவனுக்கு நீங்கள் வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அல்லவா? கொடுத்தே ஆகணுமா? ஆமா ஐயா. அப்ப அந்த மானிடவனை நான் உடனே பார்க்கணும் என்று சொல்லுகிறான். நான் பார்த்தே ஆகணும் என்று சொல்லி பார்வதாதேவி சொன்ன போது சொல்லும் போது பகவானுடைய வாசலுக்கு காவலாக இருக்கிறாரே நந்தி பகவான். அப்பா நந்தி நந்தி கெட்டவுட் போட்டோம் ஏந்திப்பா சரி வா எப்பண்டா விடுவாங்கன்னு நினைக்கியா? ஏப்பா நந்தி தேவா ஐயா என்னை நோக்கி ஒரு மானிடவன் தவம் இருந்து வருகிறான். சரி அவனை சென்று அழைத்து வாயேன். ஆண்டவனே பகவானே என்ன நானோ தெய்வ பிறவி சரிப்பா அவனோ மானிட பிறவி. ஆமா நான் இவனை எப்படி கைலாசம் அழைத்து வருவது? அப்படி 2 குளிகை
எது குத்தணும் வாயில போட்டு ஒதுக்க சொல்லு. வாயில போட்டு ஒதுக்கணும். சரி அப்புறம் பிட்டில ரெக்க முளைச்சிரும். அத வாயில ஒதுக்கணும்னு சொன்னா சரி அவனுக்கு 2 ரெக்கை முளைக்குமாப்பா. ஆமா அப்ப 2 பேரும் கைலாசம் வரலாம். சரி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் 2 குழிகளை குடுத்தி அனுப்பிய போது ஆமா நந்தி தேவன் எங்கே வருகிறான் பாருங்க. எங்கம்மா வருகிறான்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டார். பாலம் பாலம் நேரு கள்ளம் சுனையா இருட்டு நாட்டு கடலும் விட்டு ஏக போக வந்தனமா கோசராச நாடு விட்டு பொருவேறிய வந்தனமா வனமான மனங்காடனே வனமான மனங்காடனே வருகிறாரே நந்தி சரி ஆண்டவன் கொடுத்த 2 குளிகைகளை வாங்கிக் கொண்டு ஆமா இமயகிரி பர்வதத்துல வந்து பாக்குறாரு. அந்த இமயகிரி பர்வதத்திலே வந்து வல்லரக்கு இங்கதானே இருக்காருன்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சுத்தி சுத்தி தேடுதாரு. ஒரு பக்கமா ஆனா வல்லரக்கனை காணல. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? ஏன்னா வல்லரக்கன் இருந்த இடத்துல இருந்து 12 வருஷம் தவம் இருந்திருக்கிறான். அவன் சுத்தி ஒரு புச்சானது வளர்ந்திருக்கு. ஓ புச்சானது வளர்ந்திருக்கிறது. ஆமா சரி அதாவது ஒரே இடத்துல 12 வருஷம் இருந்திருக்கிறான். ஆமா அதனால அவனை சுத்தி ஒரு புச்சு வளர்ந்திருக்கு. ஆமா காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையா புச்சு வளர்ந்திருக்கிறது. அப்படி புச்சுக்குள்ள அரக்க இருக்கிறதுனால நந்தி பகவான் தேடி பாக்குறாரு. அரக்கன் இருக்கும் இடம் தெரியாம அவன் காணலையே அரக்கனை தேடி நந்தி பகவான் எப்படி புலம்புகிறார் பாருங்க. எப்படி அம்மா புலம்புகின்றார்? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ 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 இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. அப்ப இமயகிரி பர்வதத்திலே வந்த நந்தி பகவான் நந்தீஸ்வரா அரக்கனை காணாம புலம்புதாருப்பா. அவரு ஒரே பார்வை ஆமா கூடி பாக்காரு அரக்கனை காணும். சரி அரக்கனை காணும். எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பனோ காண்பேனோ என்று சொல்லி இப்படி நந்தி பகவான் புலம்பிக் கொண்டிருக்க அவரும் புலம்பி தான் பாக்காரு. ஆமா நந்தி அவன் நமக்கு வல்லரக்கனை கண்டுபிடிச்சிருவோமா? ஆமா புடிச்சுக்கூட மாட்டோமா என்று ஆமா நந்தி பகவானுடைய புலம்பல் சத்தமானது சரி புற்றுக்குள் இருக்கும் அரக்கனுக்கு கேட்டது. சரி ஆண்டவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்திருக்கிறாரோ என்று சொல்லி மூச்சு விடுகிறான். மூச்சு அப்படி பெரும் கபாலமாக வெடித்தது. சரி என்று சொல்லி நந்தி பகவானை பார்த்து வணங்கி நிற்கிறார். சரி நான் அல்லப்பா கடவுள். கடவுள் அவருக்கு ஏவல் வேலை செய்யும் அடிமைதான் நான். அப்படி 2 குளிகை வாயில போட்டு ஒதுக்கு. எப்ப ஒதுக்கிக்க முழுங்கிறாத பிட்டில முளைச்சிரும். அப்புறம் இங்க ரெக்க முளைச்சிரும். ஆமா குப்புற விடுவ. ஒழுங்கா வாயில போட்டு ஒதுக்கணும்னு சொன்னா இங்க ரெக்க முளைக்கும். இல்லனா இங்க முளைச்சிரும்பா என்று சொல்லி சரி நந்தி பகவான் வல்லரக்கனிடத்திலே குளிகைகளை கொடுத்த பொழுது வாயில போட்டு ஒதுக்குனான். 2 ரெக்கை வந்து முளைத்தது. அப்ப நந்தி பகவானும் வல்லரக்கனும் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்கே வருகின்றார்கள்? தேவன் முன்னால் வர அரக்கனவர் பின்னால் வர எங்கே ஏகி வாரா ஏகி வாரா ஏச்சதொரு இருவேர்களோ ஏச்சதொரு இருவேர்களோ எங்கே ஏகி வாரா ஏகி வாரா ஏச்சதொரு இருவேர்களோ வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு கைலாசத்துல வந்து விட்டாச்சு. ஏப்பா வல்லரக்கா சுவாமி இத்தனை நாள் தவம் இருந்திய அந்த இருக்காரு பாரு அவர்தான் பகவான். இவர்தான் பகவானோ? இவர்தான் பரமசிவன். அவர்தான் பரமசிவன் போல. ஆமா அவருக்கு அவர் யாருன்னு தெரியல. அவர் எழுதி அதான் ஒட்டிருக்காரு. நான் தான் பரமசிவன் ஐயம்யா பரமசிவன் எழுதி ஒட்டிருக்காரு. என்ன வர வேணுமோ சரி போய் கேட்டுக்கலாம். பரமசிவன் போய் கேட்டுக்கலாம். கேட்டுங்கப்பா. ஒரு 1/2 கிலோ புண்ணாக்கு 1/4 கிலோ பல்லாரி அறிவு. சரி அறிவு இல்ல கொஞ்சம் அதுவும் சேர்த்து ஒரு 1 கிலோ சேர்த்து கொடுங்க. அது இருந்தா போதும். எப்பா ஏ வல்லரக்கா வல்லரக்கா அதோ இருக்கிறா.
அவர்தான் பகவான் அப்பா. பகவான். ஆனா அப்படி சொல்லும் போது வல்லரக்கனுக்கு எங்க போச்சு புத்தி? எங்க போகுது? அவனுக்கு பகவான் மேல் ஒரு கண்ணு. பக்கத்துல இருக்கிறாளே அம்மா பார்வதா தேவியானவள், அவன் மேல ஒரு கண்ணு. என்ன காரணம் தெரியுமா? அவன் நினைக்கிறா வல்லரக்க மனதில என்ன பச்சை கிளியாட்டம் இருக்கிறாள அம்மா பார்வதி. பக்கத்துல பண்டார மாதிரி இருக்கானே சடையாண்டி சன்னியாசியா, இவளுக்கு இவரான்னு நினைக்கான். அப்படின்னு நினைக்கிறான். அண்டங்காக்கா கையில ஆலம்பழத்தை பிடிச்சு கொடுத்தது போல இருக்கும் அப்படின்னு நினைச்சு சுவாடி பொறுத்தா அவ்வளவு மோசமா இருக்குதா அப்படின்னு வல்லரக்க நினைக்க. வல்லரக்க மனசுல என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுகிறது? எப்படியாவது இந்த பகவான் கிட்ட வரத்தை வாங்கிட்டு சரி பகவானை அழிக்கணும். பகவானை அழிக்கணும். அழிச்சோன்னு சொன்னா கைலாசமே நமக்கு சொந்தம். நம்ம கைலாசத்துக்கே நாதா ராஜா. கைலாசம் சொந்தமான ராணி என் கூட பார்வதி வந்துருவா. ஆமா, பார்வதி வந்தா மூத்த பிள்ளை விநாயகன் வந்துருவான், இளைய பிள்ளை வேல்முருகன் இளைய பிள்ளை வேல்முருகன் வந்துருவா சொல்லி வல்லரக்க ராஜமன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான இடத்துல வந்து ஆமையா அப்படி வணங்கி நிக்கிறான். வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா செய்கின்றான்? 3 தரம் சுத்தி வந்து கண்ணனை நமஸ்கரித்தான். 4 தரம் சுத்தி வந்து நாதன் என்று நமஸ்கரித்தான். 5 தரம் சுத்தி வந்து அடிபணிந்து நமஸ்கரித்தான். 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான இடத்துல வந்து 3 தரம் சுத்தி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தான். நமஸ்கரித்து நிக்கிறான். 4 தரம் சுத்தி வந்து நாதனை தான் நமஸ்கரித்தான். 5 தரம் சுத்தி வாரம் 8 மணி இருக்குமடி அம்மா இந்த இழந்த முள்ளு காட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியா போறிய உன் கூட நான் வரவா? நீ ஒண்டி ஒருத்தியா போறியடி உன் கூட நான் வரவா? எடா அம்மா இப்படி ஒத்தையில போற பெண்ணு கிட்ட இப்படி கேட்கலாமா? அம்மா என்ன எனக்கு உன் மேல கொல்ல ஆசைதாயி. கொல்ல ஆசையா? நீ அவள அழகா இருக்கடி தங்கம். அழகா இருக்கேனா? அம்மா அம்மா பெண்ணே பெண்ணே என்ன நீ யாரு என்னன்னு சொல்லாம ஒத்தையில போற? உன் பேர் என்ன, விவரம் என்ன, பிறந்த புள்ளி என்ன, விவரம் என்ன? நான் யாருன்னு தெரியணுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரம்மா? பிறந்ததுதான் மலையாளம். எங்க அப்பா பேரு மலையரசி, எங்க அம்மா பேரு மலையரசி. நாங்க அக்காதங்க 8 பேரு, அக்காதங்க 8 பேரு. நாங்க அவதரித்தோம் கேரளாவே. அக்காதங்க 8 பேரு, அக்காதங்க 8 பேரு. அவதரித்தோம் கேரளாவே. அண்ணா நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? பிறந்தது மலையாளம். சரி. அப்பா பேரு மலையரசன், அம்மா பேரு மலையரசி. சரி. நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரும் அவதரித்தோம் கேரளாவில். அடேங்கப்பா, அக்கா தங்கச்சி 8 பேரா? 8 பேர் என்ன? அப்பா உங்க அப்பா ரொம்ப சங்கடப்பட்டிருப்பா. 8 பேத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த பாடு படணும். கொடுத்துட்டாரு, 8 பேரையும் கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, கொடுத்து வச்ச புண்ணியம். சொல்ல 8 பேரை நான் திருவோடு எடுத்துருப்பாரோன்னு நினைச்சேன். ஆமா. சரி. 8 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்த போது அம்மா மோகினி என்னப்பா உனக்கு முடிஞ்சிட்டா முடியலையா? எனக்கா நான் 8வது பெண் பிறந்த நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணு நினைச்சேன். உன் முடிய பார்க்கும்போதே நினைச்சேன்ல. பாத்தியா? சரி. நான் பூத்த நட்சத்திரம் என் புருஷனுக்கு ஆகாது, ஆளான நட்சத்திரம் என் ஆளனுக்கு ஆகாது, பருவமான நட்சத்திரம் என் பக்தனுக்கு ஆகாது அண்ணே. ஆமா, என் நட்சத்திரம் சரியில்லைன்னு சொல்லி யாருமே பெண் கேட்டு வரல. ஆமா, எங்க அப்பா ஒரு சுயவரம் வச்சாரு. என்ன சுயவரம்? அதாவது கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி இங்க இருந்து மாலை 6 கழுத்துல எரியணும். ஆமா, ஒரு மேடைய போட்டு சரி மேடைக்கு முன்னால இருக்க அரசர் நாட்டு மன்னன் எல்லாத்தையும் வர சொன்னாரு. நான் அந்த மேடையில இருந்து மாலை எறிவேன். அது யாரு கழுத்துல விருதோ அவர்தான் எனக்கு கணவனா வந்தாரு. கணவனா வரணும். ஆமோ ஆமண்ணே அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வச்ச சுயவரத்துல சரி மதுரையில வாழறானே சொக்கரு அது 2ஆம் தரமா வந்து உட்கார்ந்தாரு. என்ன சொக்கனுக்கு சட்டி அளவு சொக்க முன்னாடி பிட்டி அளவு உண்மையா? ஆமையா. அப்ப மதுரையில் வாழ சொக்கர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. சரி. நான் போட்ட மாலை ஒரு அழகன் கழுத்துல விழுந்துருச்சு. என்ன அழகா வச்சு காலம் கழிச்சிருப்பானே. ஒரு கிழவன் கழுத்துல ஏது விழுந்துச்சா? தலையில குட்டி குட்டி சாப்பாடு கொடுத்து வாழ்ந்திருப்பானே. நான் போட்ட மாலை மதுரையில் வாழ சொக்கர் கழுத்துல போய் விழுந்துச்சு. சரி. சரின்னு நான் வாக்கப்பட்டு மதுரைக்கு போனேன். ஆமா. எங்க அக்கா மீனாட்சி எனக்கு ஆராத்தி எடுப்பான்னு பார்த்தா சரி அவமானமா ஏசுறா. அவமானமா ஏசுறா. நான் என் புருஷன் கூட எத்தனை நாள் வாழ்ந்தேன் தெரியுமா? ஆமா. ஒரு நாளையில கொழுந்தனோடு சண்டை போட்டேன்.